ராகலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட செந்தில்நாத் தோட்டத்தில் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி. 30 வருடங்களுக்கு மேலாக இருந்த தமது இருப்பிடங்களை செந்தில்நாத் தோட்ட நிர்வாகம் 6 குடும்பங்களுக்கு வழங்கிய நிலையில் இந்த 6 வீடுகள் இருக்கும் இடமானது வனப்பகுதிக்கு சொந்தமானவை என்று கடந்த 3 வருடங்களாக வழக்கு பதிவு செய்து வழக்கு நீடித்த நிலையில் தற்பொழுது வழக்கின் தீர்ப்பானது வன அதிகாரிகளின் சார்பாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து 6 வீடுகளில் உள்ள அனைவரும் வீட்டை விட்டு வெளியேற நீதிமன்றத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 2026 ஜூலை 10ஆம் தேதியான இன்று பிற்பகல் வளப்பணி நீதிமன்ற உத்தியோகத்தர்களாலும் ராகலை போலீஸ் அதிகாரிகளாலும் இணைந்து வீடுகளில் உள்ள பொருட்கள் அனைத்தும் வெளியே எறியப்பட்டு வீடுகள் பூட்டப்பட்டன. ஒரு வீட்டின் கதவில் 2 பூட்டுகள் வீதம் 6 வீடுகளில் மொத்தம் 12 பூட்டுகளில் வீடுகள் பூட்டப்பட்டன. பல காலங்களாக இலங்கை தேயிலை உற்பத்தி துறைக்கு பெரும் பங்களித்த எமது தேயிலை தொழிலாளர்களுக்கு தமக்கென கிடைத்த இருப்பிடத்தில் கூட வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். நீதிமன்றத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இந்த வீடுகளில் 40க்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வந்ததாகவும் இதில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயிர்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று பாடசாலை சென்று வீட்டிற்கு வருகை தந்திருக்கும் அந்த மாணவர்கள் நிலை எவ்வாறு இருக்கும்? அது மட்டுமின்றி இந்த 6 வீடுகளிலிருந்தும் மின்சார பட்டிகள் தமது சொந்த பெயர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதும் தோட்ட நிர்வாகத்தினால் 6 வீடுகளுக்கும் வீடு கட்டுவதற்காக இந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது என்பதற்கு தோட்ட நிர்வாகத்தின் சார்பாக வழங்கப்பட்ட ஆவணங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்துக் கொள்கின்றனர். இப்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தாங்கள் தங்குவதற்கு தங்குமிட வசதி இல்லாமலும் தமது வீட்டு தளபாடங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு இடமில்லாமலும் தவிப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட எமது சொந்தங்களை தங்கள் வீடுகளிலே மீண்டும் வாழ வைப்பது அரசாங்கத்தினரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கடமையாகும். இப்பதிவு உரிய நபர்களிடம் சென்றடையும் வரை பகிர்வது எம்மால் முடிந்த ஒரு சிறிய உதவியாகும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் வரை எமது சன்சுடர் தொலைக்காட்சி கண்விழித்திருக்கும்.